ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு வை விஜிட் யூடியூப் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நான் நினைக்கிறேன் நான் கொஞ்சம் லேட் இந்த வீடியோக்கு அப்படின்னு இதுக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கங்குவா திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். நம்ம சூர்யா அவர்கள் மற்றும் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சிவா அவர்களுடைய டிரெக்ஷன்ல வந்து இந்த திரைப்படம் ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. பிகாஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிற ஒரு திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ பார்த்துடலாம். யூஸ் ஏ ஃபோன். ஓகே, நம்ம வாழ்ற இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையும் விட புரியாத மர்மம் விருந்தருந்த வாரீரோ. இறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி அறுத்துக்கு கொண்டு வா. பத்தென்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்கு அங்க வரணும். பெருமாச்சி மண்ணே. உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா? இருக்குது. அறுபட்டியன் சிரம் மண்டுருண்டாலும் உருளும். உன் நெற்றியும் முழங்காலும் மண் தொடா மண்டீரா. ஓகே, ஃபைன். ஸோ விடுதலிக்க வாரீரோ அப்படின்றதுதான் கண்டிப்பா ரிலீஸ் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே செம ஒரு வேற மாதிரி விருந்து அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு வித்தியாசமான கதைக்களம். நம்ம சிவா அவர்களுடைய டைரக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப 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 டிஃப்ரெண்ட். பிகாஸ் அவர் எடுத்த படங்கள் வந்து என்னதான் டிஃப்ரெண்டா இருந்தாலும் இது ரொம்ப 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 டிஃப்ரெண்ட். ட்ரைபல் ஸ்டோரி எடுத்துட்டு வந்து ஒரு 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 எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணி வேற மாதிரி இருந்தது. நம்ம சூர்யா அவர்கள் பத்தி சொல்லவே வேணாம். நான் ஏதோ தியேட்டர்ல போய் அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி கத்திட்டு இருக்கேன். பிகாஸ் அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கு அவரை பார்க்கும்போது. ஸோ வேற மாதிரி இருந்தது. முக்கியமா சில இடங்கள்ல வந்து எனக்கு கோஸ்பம்ப் வந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பிஜிஎம்னால வேற மாதிரி இருக்குங்க பிஜிஎம். ஸோ சில பாடம் ஃபயர் சாங் பார்த்துருந்தோம், அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்துல சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிற பிஜிஎம் வேற மாதிரி இருக்கு. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்கு படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரெய்லர் அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்குமா படம் அப்படின்றது வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் முக்கியமா வந்து 3D விஷயங்களை பத்தி தான் சொல்லணும். பிகாஸ் இந்த படம் ஆல்ரெடி 3D அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஏதாவது பிசிற தட்டுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிடையாது. அந்த கடைசி சீன் வரைக்கும் அந்த crocodile தூக்கி இப்படி மேல போடுற சீன் வரைக்குமே பக்காவா இருந்தது. ஸோ வேற மாதிரி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பை பிஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு ரியாக்ஷனோட இன்னொரு vlogல சந்திக்கிறேன். Until then, bye bye from Jero and other videos.
ரியாக்ட் பண்ணணும்னா கமெண்ட் சொல்லுங்க, கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணிடுறேன். ஸ்டேடியம் ஸ்டே கிரேட். பாய்.